Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.6ல question number 10 வாங்க question குள்ள போலாம். Prove that sin theta by 2 sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 sin 11 theta by 2 which is equal to sin 2 theta sin 5 theta. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LHS ஈக்குவல் டு RHS அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த LHSல வந்து தனித்தனியாக வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற சைன் தீட்டா பை டூவையும் சைன் 7 தீட்டா பை டூவையும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சைன் தீட்டா டிவைடட் பை 2 சைன் 7 தீட்டா டிவைடட் பை 2. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதாவது 2 sin a sin b which is equal to cos a minus b minus cos a plus b. இங்கே ஏக்கு பதிலாக இங்கே தீட்டா பை 2 இருக்குது, பிக்கு பதிலாக 7 தீட்டா பை 2 இருக்குது. ஆனால் இங்கே வந்து எனக்கு 2 வேணும், இங்கே 2 இல்லைன்றதுனால நம்ம ஆல்ரெடி பண்ணுவோம் இல்லையா, மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை 2, அதையே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா இது எப்படி ஆகும், 1/2 2 sin தீட்டா பை 2 sin 7 தீட்டா பை 2ன்னு ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1/2 அப்படியே தான் இருக்கும். ஸோ உள்ளே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா cos 7 தீட்டா மைனஸ் தீட்டா, ஏன்னா 2 காமன் டினாமினேட்டர் தானே, ஒரு வாட்டி போட்டால் போதும் இல்லையா. ஸோ 7 தீட்டா மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2 மைனஸ் cos 7 தீட்டா ப்ளஸ் தீட்டா டிவைடட் பை 2. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏன்ற இடத்துல வந்து 7 தீட்டான்னு போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். காஸ் மைனஸ் தீட்டா வந்து தீட்டான்றதுனால நீங்கள் பெருசாக இருக்கிறத வந்து ஏவா எடுத்துக்கலாம் காசில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1/2 7 மைனஸ் 1 6 வரும். 6 டிவைடட் பை 3 பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா காஸ் 3 தீட்டான்னு இருக்கும். மைனஸ் 7 ப்ளஸ் 1 வந்து 8 8 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 4. ஸோ காஸ் 4 தீட்டா. ஓகேங்களா? இது வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போது அடுத்த இதுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சைன் 3 தீட்டா டிவைடட் பை 2 சைன் 11 தீட்டா டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். அப்போ 1/2 2 சைன் 3 தீட்டா டிவைடட் பை 2 சைன் 11 தீட்டா டிவைடட் பை 2. இப்போ திரும்பவும் இதை ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு 1/2ன்னு வந்துடும். ஸோ 1/2 காஸ், நான் சொன்ன மாதிரி எது பெருசாக இருக்கோ அது நீங்கள் ஏன்னு எடுத்துக்கலாம் காசை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நான் 11 ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 11 தீட்டா மைனஸ் 3 தீட்டா டிவைடட் பை 2 மைனஸ் காஸ் 11 தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 11 மைனஸ் 3 11 மைனஸ் 3 பார்த்தீங்கன்னா 8 வரும். 8 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆகிடும். ஸோ காஸ் 4 தீட்டா மைனஸ் 11 ப்ளஸ் 3 14 14 டிவைடட் பை 2 வந்து 7. ஸோ காஸ் 7 தீட்டா. இதை நம்ம இப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். நம்மளோட LHSல இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ LHSல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 பண்ணணும் இல்லையா. ஸோ 1ல் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, half cos 3 தீட்டா மைனஸ் காஸ் 4 தீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 cos 4 தீட்டா மைனஸ் காஸ் 7 தீட்டா. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2வை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2வை நான் காமனாக எடுத்துட்டேன்னா காஸ் 3 தீட்டா இருக்குது மைனஸ் காஸ் 4 தீட்டா இருக்குது ப்ளஸ் காஸ் 4 தீட்டா மைனஸ் காஸ் 7 தீட்டா. இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தீட்டா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் 3 தீட்டா மைனஸ் காஸ் 7 தீட்டான்னு வந்து நிற்கும். ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு காஸ் ஏ மைனஸ் காஸ் சி மைனஸ் காஸ் டி மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1/2 2 சைன் சி ப்ளஸ் டி இல்லையா. அப்போது 3 + 7 வரும். ஸோ 3 + 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தீட்டான்னு கிடைக்கும்.
அதே மாதிரி இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கிற மைனஸ் போகணுன்னா நீங்கள் டி மைனஸ் சி பண்ணிங்கன்னா போய்டும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது 7 - 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது கேன்சல் ஆகிடும். 7 - 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 4/2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும் இல்லையா? அப்போது sin 2θன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்க நம்மளுடைய RHS. நீங்கள் வந்து இங்கே வந்து 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட RHS. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டி மைனஸ் சின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஆஃபில் இருக்கிற மைனஸ் போயிடும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 11. ப்ரூவ் தட் cos 30 degree minus a cos 30 degree plus a plus cos 45 degree minus a cos 45 degree plus a which is equal to cos 2a plus 1/4னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LHS equal to RHS தான் இதையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம தனித்தனியாக இதுக்கு வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இதை ஆட் பண்ணி LHS equal to RHSனு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ, இதுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது cos 30 டிகிரி மைனஸ் ஏ, அதே மாதிரி cos 30 டிகிரி ப்ளஸ் ஏ. ஓகேவா? ஸோ இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு cos a மைனஸ் பி மாதிரி இருக்கா? cos a மைனஸ் பிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos a, அதாவது cos 30 cos b, அப்போ cos a ஆயிடும். ஓகேவா? ஸோ cos a cos b plus sin a sin b. இது வந்து நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் எழுதுறேன். சரிங்களா? அடுத்ததில் பாருங்கள் cos 30 plus ஏன்னு இருக்குது. இதுக்காகவும் நான் cos a plus b ஃபார்முலாவை மறுபடியும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு cos 30 அதாவது cos a cos b minus sin a sin b. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து இந்த இதையும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு a + b a - b மாதிரி இருக்கா? அதாவது இது a + bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு a - b மாதிரி இருக்குது. அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதாவது a² - b². அந்த மாதிரி இதை எழுத போகிறேன். அப்படி எழுதணுன்னா இப்போது a² பதிலாக இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா cos 30 cos a இருக்குது. அதை நான் அப்படியே எழுதணும். ஸோ அப்போ cos square 30 cos square a minus sin square 30 sin square a. ஸோ இதில் cos 30க்கான வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது √3 divided by 2 the whole square cos square a minus sin 30க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 the whole square sin square a. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா உங்களுக்கு √3 into √3 வந்து 3. ஸோ 3/4 ஆகிடும். 2 2s are 4 cos square a minus 1/4. 2 2s are 4 இல்லையா? ஸோ sin square a. ஸோ இதை வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்ததுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கான வேல்யூவை இப்போ டிரைவ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம தனித்தனி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா cos a - b ஃபார்முலாவும் இதுக்கு cos a + b ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் cos a - b ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கேருந்து எழுதிக்கிறேன், cos 45 அதாவது cos a cos b. உங்களுக்கு தெரியலனா ஃபார்முலாவை நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் எழுதிக்கோங்க, ப்ளஸ் sin a sin bன்னு வரும் ஃபஸ்ட்டு ஒனுக்கு. சரியா? அடுத்ததுக்கு cos a + b ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos a cos b minus sin a sin bன்னு வரும். மறுபடியும் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது வந்து a + b மாதிரி இருக்குது பார்க்க, இது a - b மாதிரி இருக்குது. அதுக்கான இதுவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இது a² - b² மாதிரி எழுதணும். அப்போது cos square 45 டிகிரி அதே மாதிரி cos square aன்னு வரும் மைனஸ் sin square 45 sin square a. cos square 45 டிகிரிக்கான வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் 1/√2 the whole square cos square a மைனஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா 1/√2 the whole square sin square a which is equal to, இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா √2 into √2 வந்து only 2. ஸோ 1/2 cos square a
மைனஸ் 1/2 சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். இதை நம்ம இப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ்னால் நமக்கு என்னது, ஜஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க நம்ம எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு இப்போ தனி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு தனி வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா which is equal to 1 plus 2. ஸோ 1 என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ 1 நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா 3/4 cos ஸ்கொயர் ஏ மைனஸ் 1/4 சைன் ஸ்கொயர் ஏன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதே மாதிரி இப்போ 2 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2 cos ஸ்கொயர் ஏ மைனஸ் 1/2 சைன் ஸ்கொயர் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், இப்போ வந்து எது எதுலாம் ஒரே டேர்மாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுவும் ஒரே டேர்ம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரே டேர்ம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம்னா இப்போ 3/4 இங்கே 1/2ன்னு இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4க்கும் 2க்கும் 4 தான் வரும் எல்சிஎம்மாக. ஸோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5/4 cos ஸ்கொயர் ஏன்னு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ -1/4 -1/2. அப்போ நீங்கள் 4ன்னு போட்டிங்கன்னா இது இன்ட்டு 1 இது இன்ட்டு 2. ஸோ 1 -2ன்னு வரும் which is equal to -3/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன போடணுன்னா -3/4 சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு 5/4ன்னு இருக்கா? நான் 5/4 அப்படின்றத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா இது எப்படி எழுதுவேன், 1/4ன்னு எழுதுவேன் இல்லையா? அப்போது 1 அப்படின்றதும் இந்த cos ஸ்கொயர் தீட்டாக்குள்ளே தான் வரும், 1/4ன்றதும் cos ஸ்கொயர் தீட்டாக்குள்ளே தான் வரும். இதை நான் எப்படி எழுதுகிறேன், இந்த 5/4ன்றதை தான் 1/4ன்னு எழுதுறேன். அப்போ cos ஸ்கொயர் தீட்டா ரெண்டுத்துக்கும் பொது தான் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்கூடையும் நான் பண்ணலாம். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், அப்போ cos ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1/4 cos ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம்ல. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி 5/4 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இந்த cos 5/4 அப்படின்றத அதாவது cos ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1/4 cos ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா -3/4 சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்கட்டும். இப்போ நான் இங்கே என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு 1/4 cos ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சைன் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 1ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ அதனால நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நானாக ஒரு ப்ளஸ் 1/4 சைன் ஸ்கொயர் ஏவை எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 அதுக்காக. ஓகேவா? நானாக ஒன்று ஆட் பண்ண முடியாதுன்றதுனால சப்ராக்டும் பண்ணிக்கணும், அப்போ தான் வேல்யூ மாறாது. ஸோ -1/4 சைன் ஸ்கொயர் ஏ. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் அதாவது மொத்தத்தில் நான் வந்து இதை ஆல்ட்ரு பண்ணி எழுத போகிறேன். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் cos ஸ்கொயர் ஏ எழுதிக்கிறேன். அடுத்தது -3/4 சைன் ஸ்கொயர் ஏவை எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நமக்கு -1/4 இருக்கு இல்லையா, அது எழுதிக்கலாம். ஸோ -1/4 சைன் ஸ்கொயர் ஏ, மற்ற ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிக்கலாம். 1/4 cos ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1/4 சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் ஏ. ஸோ இது ரெண்டுமே மைனஸ் அப்படின்றதுனால நம்ம ஆட் தான் பண்ணுவோம். அப்போது 4/4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் வந்துடும் இல்லையா? ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ ஆல் டுகெதராக உங்களுக்கு இது வரைக்கும் இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதிலேருந்து பாருங்கள் 1/4 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/4 காமனாக வெளியில் எடுத்துட்டா உள்ளே உங்களுக்கு வந்து cos ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos 2a ஃபார்முலா தான் அது, ப்ளஸ் 1/4 இன்ட்டு cos ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து 1. ஸோ விச் இஸ் gives you the value for cos 2a ப்ளஸ் 1/4. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.